ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளான சூப்பரான கப் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி 10 ரூபா ஓரியோ பேக்கெட் இருக்கு இல்லையா, இதில் ஒரு 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு பவுலில். சிம்பிளாக செஞ்சிடலாம். கேக்கு நான் கப் கேக் மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு அப்படியே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கேக்காக கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 5 பேக்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் கூட உங்கள் விருப்பம். இப்போ இருக்கிறது இந்த பேக்கெட்டில் இருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே க்ரீம் இருக்கும் இல்லையா, இப்போ பிஸ்கெட்டையும் நான் க்ரீமையும் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பர்த்டேக்கு கேக் வெளியெலாம் நீங்கள் வாங்க வேணாம். இப்போ எனக்கு ஒரு 50 ருபீஸ் தான், 50 ப்ளஸ் ஒரு 10 60 ருபீஸ் தான் இதுக்கு செலவாச்சு. பட் ஆனால் 5 கப் கேக் வந்துச்சு எனக்கு. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நான் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ். இதை நல்லா போய் நல்லா ஒரு கோர்ஸாக நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்க, நான் மாற்றிட்டேன். இதில் இப்போ தேவையான அளவுக்கு பால் ஊற்றி சேர்க்க போகிறோம். அதான் நம்மளுக்கு செகண்ட் இன்க்ரீடியன்ஸ். பால் தான் ரெண்டாவது இன்க்ரீடியன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு ஸ்பூனால் இப்படி எடுத்து ஊற்றுனாக்கா தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டுட்டு வந்துடுவோம். எனக்கு கொஞ்சம் பால் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்க கேட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக அதை செஞ்சு கொடுத்துடலாம் கேக்குங்கிற மாதிரி. இப்போ பாக்கி இருக்கிற பாலையும் பற்றி இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த இது இருக்கணும். இப்போ நான் இதில் மூணாவது இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன். அது ஒன்றும் இல்லை, ஈனோ பேக்கெட்டு. இது லெமன் ஃப்ளேவர் க்ரீன் பேக்கெட் தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு ஃப்ளேவர் இல்லாதது ப்ளூ கலர் பேக்கெட்டில் இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. நான் கேட்டால் அது கிடைக்கல, இதுதான் கிடச்சிச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்குவோம். இது இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக வினிகர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும். அப்புறம் அந்த கேக் மிக்சரில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கப்பில் நம்ம போட்டுட்டு பேக் பண்ணிவிடுவோம். நான் நம்ம டீ குடிப்போம் இல்லையா, கப்பு, பேப்பர் கப்பு, அதில் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 அளவுக்கு, ஏன்னா வெந்து வரும்போது நல்லா உப்பி மேலே வந்துடும் உங்களுக்கு, அதனால் 3/4 அளவுக்கு நல்லா நான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதை ரெடி பண்ணது எல்லாத்தையுமே நான் ஒரு பேனில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண பேனில் நான் ஒரு பேக்கிங் ட்ரே மாதிரி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இந்த கப் கேக்கையும் உள்ளர வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் கரெக்டாக வேகிறதுக்கு. நல்லா ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வச்சுருவோம். இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு டூத் பிக்கை வச்சுட்டு நம்ம அதில் குத்தி பார்க்கலாம். இந்த டூத் பிக்கில் கொஞ்சம் கூட இந்த நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டர் ஒட்டாமல் டூத் பிக் க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த சூட்டுலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம். இப்போது அடுத்தது இப்போ நம்ம க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணோம் இல்லையா, அந்த க்ரீம் செப்பரேட் பண்ணதை வேஸ்ட் பண்ணாமல் அதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இருக்கிற டைட்டை விட அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நல்லா லூஸாக க்ரீம் பதத்துக்கு வரும். நம்ம அதை வச்சு மேலே பைப்பிங் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா அடிக்க அடிக்க உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக வருது, எவ்வளோ இருந்துச்சு. இப்போ லைட் வெயிட்டடாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கை விடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுத்து விட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பைப்பிங் பேக் இல்லாதவங்க வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பால் கவர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பால் கவரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த க்ரீம் இருக்கு இல்லையா, இந்த க்ரீமை நம்ம அந்த பைப்பிங் பேக்கை தான் அந்த பால் கவரில் நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி நாசில் இல்லை அப்படின்னாக்கா டிசைன் வரணும் இல்லையா, நம்ம பால் கவரில் முனையில் நான் காட்டியிருக்கேன் பாருங்க, இந்த சைட்லேயும் குறுக்க ரெண்டு, இந்த பக்கம் குறுக்கையும் இந்த பக்கம் ஆப்போசிட் குறுக்க ஸ்டார் மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோம்.
இப்போ நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ டிசைனாக வருது பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ இதை வச்சு நம்ம வந்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணலாம். இப்போ கப் கேக் நல்லா ஆறிடுச்சு. இதை டீமோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சிரமம், தட்டினீங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டும்தான். சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கேக் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட் செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பாருங்கள் கப்பில் கூட சுத்தமாக கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். க்ளீனாக வந்துடுச்சு நம்மளுக்கு. நான் க்ரீஸ் கூட பண்ணவே இல்லை. கழக்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ அந்த பைப்பிங் பேக் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து மேலே எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு போட தெரியுதோ அதை போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு சுத்தல் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இதே இதில் உங்களுக்கு வந்து சாக்லேட் கூட உள்ளே வைக்கலாம். நீங்கள் அதை மேலே இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு சாக்லேட் சாஸ் செஞ்சு நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா கூட அது லாவா கேக் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும்.